குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தோட ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கியமான பிரதிநிதி ஒருவரான குமார் விஸ்வாஸ் அமேதி தொகுதியில் போட்டியிட போவதாக அறிவிச்சிருக்கார். நேற்றைக்கு அவர் அங்கே பிரச்சாரம் செய்ய போகும்போது கருப்பு கொடி காட்டப்பட்டு அவருக்கு எதிரான போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கு மத்தியில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தையும் செய்திருக்கிறார். இது பற்றி விரிவாக பேசலாம். செய்தித்தாள்களில் இன்றைக்கு இந்த செய்தி எந்த மாதிரி வடிவத்தில் வந்திருக்கிறத பார்த்துட்டு விவாதம் தொடரலாம். அமேதி தொகுதிக்கு சென்று நேரடியாக ராகுல் காந்திக்கு எதிராக களம் காண்பது அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவும் அதற்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வேட்பாளராக குமார் விஸ்வாஸ் இருப்பதும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த மாதிரியான நெருக்கடி ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அமேதி தொகுதியிலே பண்டித நேருவினுடைய குடும்பத்தவர்கள் தொடர்ந்து அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியிலே போட்டியிட இருக்கிறார் என்கின்ற காரணத்திற்காக ராகுல் காந்தி எதிர்த்து அமேதி தொகுதியிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளராக குமார் விஸ்வாஸ் போட்டியிடுகிறார். ஜனநாயகத்திலே தேர்தல் களம் என்று சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டியிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர் போட்டியிடுவதில் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ அல்லது எதிர்ப்போ எங்களுக்கு கிடையாது. என்று சொன்னால் இது ஜனநாயக நாடு. அந்த அடிப்படையில் தான் அவர் போட்டியிடுகிறார். ஆனால் அவருக்கு எதிர்ப்பாக அங்கே நடந்திருக்கின்ற சம்பவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டில்லை. ஏனென்று சொன்னால் அவர் மீது செருப்பு வீசியிருக்கிறார்கள். செருப்பு வீசியது யார் என்று சொன்னால் முலாயம் சிங் யாதவ் கட்சியை சார்ந்தவர்கள் செருப்பு வீசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தியினுடைய தலைமையிலே இன்றைக்கு தேசம் முழுவதும் தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். கண்டிப்பாக அமேதி தொகுதியிலே ராகுல் காந்தி பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே குமார் விஸ்வாஸ் போட்டியிடுவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விட போவதில்லை. குமார் விஸ்வாஸ் போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு மனோகர் பாஷா சொல்றார். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வலுவான பிரச்சாரமும் இதற்கு முன்பு குமார் விஸ்வாஸ் பேசும்போது ராகுல் காந்தி இந்தியாவில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் நான் அவருக்கு எதிராக போட்டியிடுவேன் அப்படின்னு அவர் முன்வைத்தார். இப்போ இவ்வளவு தூரம் வலுவான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதனுடைய அரசியல் பின்னணி என்ன? ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய கொள்கை வரையறை இல் மிக முக்கியமான ஒன்று குடும்ப அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பது. அதற்கு எங்களுடைய கோட் ஆஃப் கான்டக்ட்லேயே எந்த ஒரு நபரும் வேட்பாளராகவோ கட்சியின் பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்களுடைய நெருக்கமான உறவினர்கள் எவரும் இந்தியாவில் எந்த இடத்திலும் வேட்பாளராக நிற்கக்கூடாது அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது என்ற அந்த கொள்கை இருக்குது. ஏன்னால் மிக உன்னிப்பாக கடந்த காலங்களில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த குடும்ப அரசியல் என்பது நடந்துட்டு இருந்திருக்கு. அதுவும் காங்கிரஸை பொறுத்தவரையில் இது வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மை. இதனால் என்ன ஆகுதுன்னா ஜனநாயகமே இங்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இது ஒரு ஆட்சி முறையே அரசருடைய ஆட்சி முறையாக அடுத்தடுத்து அவங்களுடைய வாரிசுகள் ஆட்சி செய்கிறதுக்கு வர்றது போன்ற ஒரு நிலை தான் வந்துட்டுருக்கு. அதனால் அதை தகர்க்க வேண்டும் என்பதிலிருந்து எங்களுக்கு முக்கியமான நோக்கம். அது காங்கிரஸாக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும். ஏன்னால் இது மக்கள் விரோத ஒரு போக்கு. அந்த மக்கள் விரோத போக்கை எதிர்கொள்வதற்கான ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அது ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அது உங்க கோட் ஆஃப் கண்டக்ட் உங்க கொள்கை திட்டத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றதுனால எழக்கூடிய ஒரு யதார்த்தமான கேள்வி, தமிழக அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி, தேசிய அளவு வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒருவர் அரசியல் மயப்படும் போது குடும்பத்தோடு சேர்ந்து அரசியல் மயப்படுறதா இங்கே நிகழ்ந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கங்களா இருக்கட்டும், திராவிட இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் எல்லாத்திலையும். அப்போ குடும்பத்தினர் சேர்ந்து அரசியல் செய்யும் போது ஒருவர் ஒரு தொகுதியிலும் மற்றொரு தொகுதியிலும் போட்டியிடுவது எப்படி குடும்ப அரசியல் ஆகும்? அது ஏன் நீங்க எதிர்க்கணும்? அதாவது இது ஆரம்பம். நம்ம ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி என்று ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு வேட்பாளராக வரும் பொழுது அது நாளடைவில் என்ன ஆகுனாக்கும் அந்த குடும்பமே அந்த மாநிலத்தையோ அல்லது நாட்டினுடைய ஒரு பெரும் பகுதியையோ தங்களுடைய கைக்குள் வைத்து கொண்டு அது அந்த ஆட்சி முறை அவர்களுடைய சொந்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு வருவதற்கு இது ஒரு ஆரம்ப கட்டம். அதனால் துவக்கத்திலே நாங்கள் இதை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதை தவிர்க்கணுன்றதுக்காக இது ஒரு கொள்கையாக நாங்கள் வச்சிருக்கிறோம். இல்லை, இது அடுத்த கட்டத்தில் ஒரு ஆதிக்கமாக மாறிவிடுங்கிறதுக்காக குடும்ப ஆட்சி எதிர்க்கிறோம் சொல்றதை நீங்க சொல்லக்கூடிய இல்ல மேடம், ஜஸ்ட் a minute. குடும்ப அரசியல் என்பது இது ஜனநாயக நாடு. மக்கள் வாக்களித்து ஏற்றுக்கொண்டால் தான் அவர்கள் வெற்றி பெற முடியும்.
ஏதோ மன்னர் ஆட்சி அல்ல, என்னுடைய வாரிசாக நான் இவரை நியமிக்கிறேன் என்று சொல்வதற்கு. மக்கள் ஜனநாயகத்திலே அவர்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டிலே சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும். அந்த அடிப்படையிலே தான் இதுவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்பது பண்டித நேருடைய குடும்பம் இந்த தேசத்திற்காக ஆற்றி இருக்கின்ற மகத்தான சேவை. இல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இல்ல அவங்க கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, காங்கிரஸ் எல்லா கட்சி அரசியல் மட்டுமல்ல. கட்சியிலேயும் குடும்ப அரசியல் இருக்கு. இல்ல மீண்டும் நம்ம இங்கே குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி மேல வைக்கப்படுறதுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு யதார்த்தமா வரக்கூடிய கேள்வி, குடும்ப அரசியல் அது ஆதிக்கம் பெறுவதிலே மக்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா மக்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்தாலும் ஒரு பொதுவான சபையில் ஒரு அரசு எடுத்த முடிவை கிழித்தெறிகிற அதிகாரத்தை குடும்ப அரசியல் தானே கொடுக்குது. குடும்ப அரசியல் இல்ல சார். அதாவது அரசாங்கம் ஒரு தவறான முடிவினை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எதிர்க்கட்சி செய்வதை விட ஆளுங்கட்சியை சார்ந்த, கட்சி வேறு ஆட்சி வேறு. ஆட்சி தவறு செய்திருக்கிறது, கட்சியினுடைய துணைத் தலைவர் அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற வகையில் அதை கிழித்து எறிந்திருக்கிறார். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பது ராகுல் காந்தியினுடைய மனசாட்சி சொல்லுகிறது. ஊழலுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை ராகுல் காந்தி வரவேற்றுதான் இந்த காரியத்தை செய்கிறார். ஊழல்வாதிகளை காப்பாற்றுகின்ற ஒரு சட்டம் தேவையில்லை என்பது ராகுல் காந்தியுடைய கருத்து. அதனால் தான் அதை கிழித்தெறிகிறார். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு லோக்பால் கொண்டு வர வேண்டும் என்று அண்ணா ஹசாரே பாடுபட்டாரே, உண்ணாவிரதம் இருந்தாரே, அந்த லோக்பால் இன்றைக்கு ராகுல் காந்தியாலே தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக லோக்பால் விவகாரத்துக்கு முன்னும் போறோம். இவங்க சொல்றது போன்ற ஜனநாயக முறையில் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது குடும்ப அரசியல் செய்வதில் என்ன தவறு அப்படின்னு கேட்கிறார். உங்களுடைய பதில் என்ன? அதாவது மக்கள் இன்னைக்கு உண்மையாலுமே அவர்கள் உரிமையை நடைமுறைப்படுத்துகிறாங்களான்னு தெரியாது. ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஓட்டு அரசியல் என்பது எப்படியாக மாறி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் இவர்களுடைய சுயமான ஒரு முடிவாக இன்றைக்கு தேர்தல் இல்லை என்பது தான். அதில் அவர்களுடைய வறுமை நிலையோ அல்லது அவங்களுடைய இயலாமை நிலை, அறியாமை எல்லாமே அதில் கலந்துருக்குது. இத்தனை ஆண்டுகள் சொல்கிறாங்க பெரும்பான்மையாக அவர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள், வளர்ச்சிகள்லாம் அவங்க தான் கொண்டாந்துருக்காங்கன்னு. அந்த வளர்ச்சி அதிகபட்ச மக்களை சென்று அடையவில்லை. அதற்கு இந்த பின்னணிகளை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்களை நாம் வளர்ந்து விட்டோம் சொல்லிட்டு இந்த அறியாமையில் இருப்பவர்களுடைய வாக்குகளை பெற்று சென்றிருக்கிறோம். அதில் குடும்ப அரசியல் என்று சொல்லும் பொழுது குடும்ப அரசியலுக்கும் குடும்பங்களாக அரசியலை பங்கெடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. எந்த ஒரு நபர் ஒரு பிரதிநிதியாக, மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர்கள் பின்னாடி பெரிய குடும்பம், அவங்களுடைய குடும்பம் ஆதரவாக இருக்குது. அதில் அவங்க ரொம்ப ஆக்டிவாக செயல்படலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வழியாக நீங்கள் எல்லோருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்து தான் அரசியல் செய்ய வேண்டும் என்று அல்ல. அதனால் இந்த இரண்டு தன்மை இருக்குது. அதனால் குடும்ப அரசியலுடைய ஒரு தன்மை என்பது மிக மோசமானது. இது மக்களுக்கு விரோதமானது. இதில் அந்த ஆளுகை தன்மை இருக்கக்கூடிய நல்ல பொட்டென்ஷியலான தலைவர்களை புறம் தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. அது ஜனநாயக முறைக்கு புறம்பானது என்பதை பதிவு செய்கிறேன் நான். குமார் விஸ்வாசனுடைய பேச்சில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், ஒரு சிறப்பு பாதுகாப்பு படையோடு சென்று தலித் மக்கள் வீடுகளில் குடியிருப்பது, ஏழை மக்கள் உணவுகளை சாப்பிடுவது போன்ற அரசியல் நான் ஈடுபட மாட்டேன், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அந்த மக்களோட மக்களாக நான் இருப்பேனுங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்போ ராகுல் காந்தி செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறார். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார்? அதாவதுங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இப்போ கெஜ்ரிவால் கூட எனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட அவருக்கு உரிய ஸ்பெஷல் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆக வேண்டாம் என்று மறுத்தாலும் கூட அது அரசாங்கத்தினுடைய கடமை. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, ராகுல் காந்திக்கு யார் மேலே நீங்கள் குற்றம் சாட்டுவீங்க? ராஜீவ் காந்தி தமிழக மக்களை நம்பி இங்கே வந்தார், அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, இருந்தாலும் கூட அவர் படுகொலை செய்யப்பட்டார். அப்போ யார் மேலே குற்றச்சாட்டு வந்தது? சரியான பாதுகாப்பு இல்லை, அதனால தான் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார்னு சொன்னாங்க. அதனால் பாதுகாப்பு என்பது வேறு. ஆனால் மனதால் உணர்வால் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னமும் இந்தியாவிலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்விலே முன்னேற்றம் வர வேண்டும். இந்தியா இரண்டு இந்தியாவாக இருக்கிறது. ஒன்று பணக்கார இந்தியா, இன்னொரு ஏழை இந்தியா. ஏழை இந்தியாவை நான் பணக்கார இந்தியாவுக்கு இணையாக உயர்த்தி காட்டுவேன் என்று இடதுசாரி சித்தாந்தத்தை ராகுல் காந்தி சொல்லுகிறார். எனவே அவர் ஏழைகள் வீட்டிற்கு போய் அவர் நினைத்தால் 5 நட்சத்திர ஹோட்டலிலே தங்க முடியும். ஆனால் ஒரு குக்கிராமத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட அவனுடைய வீட்டுக்கு சென்று அவன் வீட்டிலே அவன் கொடுக்கின்ற உணவை அருந்து அந்த கயிற்றுக்கட்டிலே படுத்துறங்கி கொசுக்கடியினுடைய கொடுமையை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சகோதரி கிறிஸ்டினா சொன்னதைப் போல அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராகுல் காந்தி செயல்படுகிறார். அந்த அடிப்படையிலே தானே தவிர பாதுகாப்பை வைத்துக் கொண்டு அவர் இங்கே போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பணக்கார இந்தியா, ஏழை இந்தியாங்கிற டிவைடை ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். நீங்க சொல்றதே ஒரு வகையில் மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேச இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.